நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவுக்கு பிறகு அதிமுக காணாம போனது திரு அண்ணாமலை பேசியிருந்தார். அவருக்கு இப்போ உங்களோட பதில்? சொன்னவங்க தான் காணாம போயிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது 1972 ஆரம்பிச்ச கட்சி இது ஒரு மாபெரும் இயக்கம். எத்தனையோ சோதனைகள்லாம் தாங்கி திரு மு கருணாநிதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசூர பலம், அந்த அசூர பலத்தில் கட்சி ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுனால எல்லா தேர்தலையும் 1972 77 வரையில் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தார் தலைவருக்கு. கிட்டத்தட்ட பூலாவரி சுகுமாரன், வத்தலகுண்டு ஆறுமுகம், அதே போன்று மாணவர் உதயகுமார், இத்தனை பேர் ரத்தம் சிந்தி எவ்வளோ தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதியில் ரத்தம் சிந்தி வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் 1000 கருணாநிதி வந்தாலும் அழிக்க முடியாத கருணாநிதி, திரு மு கருணாநிதி இன்னைக்கு பார்த்தா 50 வருஷம் சொன்னார். யார்? திரு மு கருணாநிதி அன்னைக்கு 100 நாள் ஓடாதுன்னார். இது எம்ஜிஆர் தலைவர் படம் மாதிரி 100 நாள் ஓடி டப்பாவுக்குள்ள போயிடுனார். ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன 50 வருஷம் மேலே ஓடுது. இன்னைக்கு 100 வருஷம் ஆகும், இன்னும் 1000 வருஷம் கூட ஆகும். அதனால முதல்ல இவங்க முதுக பார்க்கும்போது எவ்வளவுதான் திரு அண்ணாமலை பேசினாலும் சரி, இவர் சொல்றாரு என்னமோ பெருசா இது நாங்க புள்ளி ஒருத்த புள்ளிராஜா புள்ளிராஜா மாதிரி பெரிய அளவுக்கு கணக்கெடுத்து நாங்க வளர்ந்துட்டோன்னு 10 பேரை சேர்த்துக்கிட்டு எல்லா தொகுதியிலும் நின்றுட்டு அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டேன்னா அது ஒரு வெற்றியாது? நீங்க தனியா நின்று எல்லா தொகுதியிலையும் எங்களை போல நின்று இருக்கணும். தனியா நின்று நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய வாக்கு சதவீதம் ஆச்சுங்க. அதில் பிஎம்கே இருக்கு, அப்புறம் ஐஜேகே இருக்கு, ஏசி சண்முகம் இருக்காரு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ், டிடிவி, இது மாதிரி எவ்வளோ பேர் சொல்ல முடியும். அத்தனை பேரை சேர்த்து வச்சுட்டு எல்லா ஓட்டும் சேர்த்துட்டு நாங்கள் போயிட்டோம் 10% 11%னா யாரும் நம்புவாங்களா? இதை நம்ப மாட்டாங்க. மிஞ்சி போனால் சொல்கிறேண்ணே, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பிஜேபி தனியாக நின்று இருக்கணும். ஆனால் அவங்கள ஸ்ட்ரென்த்து காமிக்கணும், பிஜேபி ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னா தனியாக நின்று நாங்கள் பார்த்து 3%லேருந்து இப்போ 10% வந்துட்டுன்னு சொல்லியிருந்தா அது சரியான வாதம். 10 பேர் ஓட்டையும் வாங்கிட்டு எல்லா தொகுதியிலும் மேக்சிமம் நீங்கள் நின்றுட்டு நாங்கள் ஒரு 11% 10% வந்துட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்டால் கேழ்வரகு நெய் வருதுன்னு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இடிச்சவன்ல எல்லாமே மக்கள் பொறுத்தவரை எல்லாமே தெளிவாக இருக்காங்க. அதில் என்ன புலி வரும் குத்தியாம இருந்தாலும் சரி, 2026 இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு 2031, அதுக்கப்புறம் 2031, அதுக்கப்புறம் 36, அதுக்கப்புறம் 42, இத்தனை தேர்தல் வந்தாலும் சரி பிஜேபியுடைய வாக்கு சதவீதம்ன்றது ஏறவே ஏறாது. தமிழ்நாட்டில் சரி பிஜேபிக்கு இடமே கிடையாது. அது அன்னைக்கு பொதுச்சாளர் தெளிவுபடுத்திட்டாரு. நானே வீட்டில் தெளிவுபடுத்திருக்கேன். மடியில் கனம் தான் பயப்படணும், மடியில் கனம் இல்லாததுக்கு வழியில் பயம் கிடையாது. அதனால சும்மா இந்த பூச்சாண்டிகளாம் பயப்படுற இயக்கம் என்ன திமுக கிடையாது. புரியல தம்பி நீங்க சொல்றது. அது ஒரு கேள்வியே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் கேள்வி, நடக்காத ஒரு விஷயம். அது எப்படின்னா திரும்ப ஒரு பழமொழி சொல்ல, அது கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைச்ச கொக்கு குடல் வத்தி செத்து போன கதை ஆகும். அது நடக்காத விஷயம் தம்பி, புரியுதா? அதனால இனிமே அவரை பொறுத்தவரை அவர் கதை வேற, அதிமுக இயக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சரித்திரம் வேற. அவரது ஒரு 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 குறு நாவல், அவ்வளவுதான். யாரு? ஓபிஎஸ் புத்தூர் ஒரு குறு நாவல். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வரலாற்று சரித்திரம். ஒரு குறு நாவலுக்கும் ஒரு சரித்திரத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லைங்க, இப்போ ஒரு விஷயங்க, ஒரு பொதுக்குழு எடுத்த முடிவு, பொதுக்குழு எடுத்த முடிவு ஒட்டுமொத்தமாக தொண்டர் எடுத்த முடிவு தான். ஸோ அந்த முடிவில் தான் நாங்கள் அப்படியே இருக்கோம். இதுங்களா? அதனால் அதையும் ஒப்பிட வேணாம். ஓகே ஓகே பாய், ஓகே பாய், தேங்க்யூ பாய், தேங்க்யூ. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? குடிநீர்ல கழிவுநீர் கலந்து ஒரு 20 நாள்ல தமிழகத்துல 9 பேர் இறந்திருக்காங்க சார். இதுவரைக்கும் ரேஷன் கடையில பருப்பு விநியோகம் செய்யப்படல. சென்னை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா
எதன் அடிப்படையில பரிசு விநியோகம் பண்றாங்க அப்படின்னா தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு 2 வாரத்துல சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து சார்? இல்லைங்க, இப்போ இந்த அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரை ஒரு மக்களுக்கு வந்து உடனடியாக வந்து செய்யணுன்ற அந்த ஒரு அக்கறை கூட இந்த விடியாத அரசு கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து பசி பட்டினிமா இருப்பாங்க, தோரம்பருப்பு இல்லாமல், பாமாலின் இல்லாமல், எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. அதை வந்து மக்கள் நினச்சி பார்க்குறோம். இப்போ வந்து அதுக்கு தான் இந்த எலெக்ஷன். எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க? ஒரு அரசு சரியான பாதையில் போதா அப்படின்றதுக்கு அரசு வந்து சரியான பாதையில் போதா, எஸ். அது தவறான பாதையில் மக்களோட செயல் செய்யும்போது அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த வாக்குச்சீட்டை துருபா பயன்படுத்திருக்கு. அதே மாதிரி வாக்குச்சீட்டை துருபா பயன்படுத்தி அதன் மூலம் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தா எல்லாம் விழிப்பா இருந்திருப்பாங்க. யாரு? கவர்மெண்ட், தூங்குற கவர்மெண்ட். இது வந்து தூங்குமுஞ்சி கவர்மெண்ட். அது எதுக்கு பத்தி அக்கறை இல்லை. சட்ட ஒழுங்கு கெட்டான பேர். ஒரு கார்ல வந்து சினிமா பாணியில கார்ல வந்து போறவங்களை போயிட்டு இனிமே கார்ல போனவங்க நம்ம பயந்து போகணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது இருக்குது. புரியுதுங்களா? ஆமா, எங்கிட்ட துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அதனால உங்களுக்குலாம் என்ன சொல்லுங்க? சொல்றேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்ற. நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்கா? பாருங்க, காரை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறுத்தி அது பார்த்தா அப்படியே இது திரைப்படங்களை மிஞ்சுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி காட்சி அரங்கிருக்கு. சட்ட ஒழுங்கு மோசம், ஆணவ கொலைகள், சமூக நீதி வந்து இது ஜாதிய மறுப்பு திருமணங்கள், அதை வந்து நடத்தி வச்சு அவங்க ஆபீஸை லூட் அடிக்கிறது. இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு புள்ளி உறவு பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல மொத்தம் ஜாதிய மறுப்பு விஷயங்கள்ல மட்டும் அந்த ஒரு 300 கொலைகள் நடந்திருக்கிறதா ஒரு புள்ளி உறவு வந்து சொல்லுது இன்னைக்கு. அப்போ ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு உணர்த்தணும், ஆட்சி வந்து திருந்தணும் அப்படின்னு ஓட்டை மாற்றி போடணும் இல்லையா? ஓட்டை திமுக போட்டால் என்ன பண்ணுவாங்க? கொழுப்பு வந்துடும். இன்னும் கொழுப்பு வந்து என்ன பண்ணுவாங்க? சட்டம் கட்ட போதை மருந்தா அது பேர் தாராளமாக அப்புறம் அது அங்கே பிரச்சனையா, விலைவாசியா, அதை பற்றி கண்டுக்காத. அப்புறம் இது மின்சார கட்டணமா ஏற்று, சொத்து வரி இன்னும் ஏற்று, அதுக்கப்புறம் வேற என்ன இது பஸ் கட்டு, இது என்னது வீட்டு வரி, அதையும் ஏற்று, சட்ட ஒழுங்கு பற்றி கவலைப்படாது. இப்படி எல்லாம் வந்து ஒரு ஊக்கப்படுத்தலைன்னா அது யார்? அது மக்கள் வந்து அந்த ஓட்டை மாற்றி போட்டால் திருந்துவாங்க கவர்மெண்ட். இல்லைன்னா மக்களுக்கு அரசுக்கு புத்தி வந்து என்ன இன்னும் திமிர் பிடிச்சி இன்னும் நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்து காத்திருக்கு. இதான் நடக்கும். இவர் செல்வ பிறந்தகை அவர் போய் பார்த்து சொல்றாரு, பெரிய அளவுக்கு ஒரு சமூக நீதி வந்து நீங்க தான் சொல்லிட்டு போறாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு டம்ளர் அந்த இது கொடுக்கணும். எது? அந்த குடிநீர்ல மலம் கலந்தது என்ன ஊர்? அது வேங்கவயல்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணும் சொன்னதுக்கு. இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறாரு. இவ்வளவு அட்வான்ஸ் ஆகி, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி இத்தனை மாசம் ஆகுது. இன்னும் வேங்கவயல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும். அதுபோல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே வந்து ஒரு முழுமையான அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு வேதனை இருக்கு. ஓகே, என்னப்பா திரும்ப